நமது மேங்கோ ஃபுட் டீம் இந்த 3வது ஆண்டில் காலெடுத்து வைக்கும் இந்த நல்ல வேளையில் இதற்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருந்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. அன்பிற்கினிய மேங்கோ ஃபுட் டீம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் கண்ணன். இன்று நமது பாரத திருநாட்டின் 76வது குடியரசு தின விழா. அதோடு நமது மேங்கோ ஃபுட் டீம் யூடியூப் சேனல் வெற்றிகரமான 3வது ஆண்டு பயணத்தை துவங்குகிறது. இந்த வெற்றிக்கு உறுதுணையாக நமக்கு ஆதரவளித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஈரோடு பெரியார் நகரில் உள்ள திருவள்ளுவர் நற்பணி மன்றம் நடத்திய 76வது குடியரசு தின விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. திருவள்ளுவர் நற்பணி மன்றத்தின் தலைவர் திரு கே ராஜேஷ், செயலாளர் திரு ஏஎஸ் யோகநாத், பொருளாளர் பி கண்ணன், உதவித் தலைவர் சி மாணிக்க சுந்தரம், உதவி செயலாளர் கே பழனியப்பன், உதவி பொருளாளர் என் திருஞான சம்பந்தன் மற்றும் உறுப்பினர்கள் கே வேல்முருகன், ஆர் அஞ்சலா பேபி, எஸ் ஸ்ரீதேவி மற்றும் வி சுதா, மேலும் பெரியார் நகர் பகுதி வாழ் மக்கள் சார்பாக குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று திருவள்ளுவர் நற்பணி மன்றம் ஆரம்பித்து 25வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. ஆகவே இந்த விழாவை திருவள்ளுவர் நற்பணி மன்றம் தங்களுடைய வெள்ளி விழாவாக மிகவும் சிறப்பாக கொண்டாடுகிறது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சி.கே. சரஸ்வதி அவர்களும், சிறப்பு அழைப்பாளராக 45வது மாமன்ற உறுப்பினர் திருமதி பிரவீணா சந்திரசேகர் அவர்களும், குடியரசு தின சிறப்புரையாற்ற கவிஞர் அரிமா பூவை தமிழன் என்கிற ஏஆர்வி ராஜசேகரன் அவர்களும், குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பி சிவராமன் அவர்களும், சுபிக்ஷா ஹோமியோபதி மருத்துவர் எஸ் சசிகுமார் அவர்களும், ஈரோடு ஜவுளி வியாபாரிகள் சங்க தலைவர் திரு சிதம்பர சரவணன் அவர்களும், பெரியார் நகர் பூங்கா அறக்கட்டளை செயலாளர் திரு செந்தில் அவர்களும், தமிழா பாண்டியன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்தனர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு அதன் பிறகு தலைவர் திரு கே ராஜேஷ் அவர்களின் வரவேற்புரை இனிதே நடைபெற்றது. அதன் பிறகு இன்றைய முக்கிய நிகழ்வான தேசிய கொடி ஏற்றுதல் மன்றத்தின் மூத்த உறுப்பினர் திரு சவுந்தரராஜன் அவர்களால் கொடியேற்றி வைக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அனைவரும் மன்றத்தின் செயல்பாடுகளை பாராட்டியும், வெள்ளி விழா காணும் மன்றத்தின் சிறப்புகளை பற்றி எடுத்துரைத்தும், 25 ஆண்டுகளாக திருவள்ளுவர் நற்பணி மன்றம் செய்திட்ட சேவைகளையும் சாதனைகளையும் பாராட்டியும் வாழ்த்தியும் மகிழ்ந்தனர். அதன் பிறகு அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கும் நிகழ்வு இனிதே நடைபெற்றது.
இன்றைய சிறப்பு பேச்சாளர் கவிஞர் அரிமா பூவை தமிழன் என்கிற ஏஆர்வி ராஜசேகரன் அவர்கள் மிகவும் அருமையான ஒரு சொற்பொழிவை வழங்கி அனைவரின் பாராட்டுதலையும் பெற்றார். சமூகத்திற்கு தேவையான பல நல்ல கருத்துகளையும் வளரும் பருவத்தினருக்கு ஏற்ற நல்ல பல ஆலோசனைகளையும் வழங்கி தன்னுடைய சிறப்பான சொற்பொழிவை நிறைவு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் அந்த பகுதியில் வசிக்கும் குழந்தைகள் மிக அருமையாக தேசப்பற்றை ஊக்குவிக்கும் வகையிலான ஒரு நிகழ்ச்சியை செய்து காட்டி அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தி பலத்த கரவொலியை பெற்றனர். குழந்தைகளுக்கு சிறப்பு விருந்தினர் அவர்கள் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். குடியரசு தின விழாவை ஒட்டி சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளுக்கு திருவள்ளுவர் நற்பணி மன்றத்தின் சார்பாக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வென்றவர்களுக்கு இன்று பரிசுகள் வழங்கப்பட்டன. மன்றத்தின் வெள்ளி விழாவை ஒட்டி நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து இருந்த அனைவருக்கும் நினைவு பரிசாக கீச்செயின் வழங்கப்பட்டது. அதேபோல சிறப்பு விருந்தினர், சிறப்பு அழைப்பாளர், கௌரவத் தலைவர், கௌரவ விருந்தினர்கள் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் 25வது ஆண்டு வெள்ளி விழா நினைவு ஷீல்டு வழங்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கி மகிழ்ந்தார்கள். இறுதியாக மன்ற செயலாளர் திரு யோகநாத் அவர்கள் சிறப்பு விருந்தினர், சிறப்பு பேச்சாளர், கௌரவ அழைப்பாளர்கள், நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருந்தவர்கள், நிகழ்ச்சி திடலில் வண்ணக்கோலம் இட்டு கொடுத்தவர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் நமது மேங்கோ ஃபுட் டீம் சேனல் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிகழ்ச்சியை நிறைவு செய்தார்கள்.